ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. வெளிய பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமான சுவர்கள், கலர் கலரா பெயிண்ட், விலை உயர்ந்த கண்ணாடிகள்னு ஒரு பெரிய வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டுக்கு அஸ்திவாரமே இல்லன்னா என்ன ஆகும்? ம் ஒரு சின்ன நிலநடுக்கம் வந்தா கூட மொத்தமா சரிஞ்சு விழுந்துடும். கரெக்ட், அதேதான். இன்னைக்கு நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற நோட்ஸ், டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, நம்ம ஊரோட இப்போதைய பொருளாதார வளர்ச்சியும் சரி, சமூக மாற்றங்களும் சரி, கிட்டத்தட்ட இந்த அஸ்திவாரம் இல்லாத வீட்ட போல தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, இது ரொம்ப சரியான ஆனா அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு ஒப்பீடு. ஏன்னா நாம எப்பவுமே இந்த மேலோட்டமான அலங்காரங்களை பார்த்து வியந்து பழக்கப்பட்டுட்டோம். கண்டிப்பா. ஜிடிபி நம்பர்ஸ், பெரிய பாலங்கள், பங்குச்சந்தை உச்சம்னு வெளியில தெரியிற விஷயங்களை கொண்டாடுறோம். ஆனா அந்த ஒட்டுமொத்த அமைப்பை தாங்கி பிடிக்கும் மனித வளம், அப்புறம் பகுத்தறிவு அப்படிங்கிற தளம் எவ்வளோ பலவீனமா இருக்குங்கிறத நம்ம வசதியா மறந்துடுறோம். நீங்க சொல்ல போற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே தரவுகளை தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா அணுகுவது எவ்வளவு முக்கியங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆழமான தேடலை நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த நுண்ணறிவு பயணத்துல கேக்குறவங்கள வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம அலச போற விஷயங்கள் மேலோட்டமா பார்க்க சம்பந்தம் இல்லாதது போல தெரியலாம். அதாவது இந்தியாவோட வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி, நார்த் இந்தியால காணாம போயிட்டு இருக்கிற மொழிகள், தமிழ்நாட்டோட நலத்திட்ட விவாதங்கள், ஸ்கூல்ல ஏன் பசங்களை கேள்வி கேட்க விடுறதில்லைங்கிற பிரச்சனை, அதுக்கப்புறம் உலகளாவிய முதலீடுகள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆமா, ஒரு பெரிய லிஸ்ட் நீங்க கொடுத்திருக்கீங்க. ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு. அதுதான், ஒரு நவீன குடிமகனான உங்களுக்கு பகுத்தறிவும் சுய தேடலும் எவ்வளவு அவசியங்கிறது. சரி, இத கொஞ்சம் டீப்பா பிரித்துமேவோம். முதல்ல இந்த பொருளாதார முரண்பாட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுல இருக்கிற டேட்டா என்னையே கொஞ்சம் அதிர வச்சிருச்சு. அதிலிருந்து தான் நாம போனோம். இப்போ நீங்க கொடுத்திருக்கிற பொருளாதார அறிக்கைகளை எடுத்து பார்த்தா, ஜிடிபி வளர்ச்சியில இந்தியா உலக அளவிலேயே முன்னணி நாடா இருக்குன்னு தினமும் நியூஸ் வருது இல்லையா? ஆமா, தினமும் பாக்குறோம். அத பார்க்கும்போது நமக்கு பெருமையா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற முரண்பாடு என்னன்னா, அந்த வளர்ச்சி ஏன் சாமானிய மக்களை சென்றடையவில்லை என்பதுதான். இதுதான் ஜாப்லெஸ் growth, அதாவது வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி. இது எனக்கு நிஜமாவே ஒரு புரியாத புதிராதா இருக்கு. 146 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டுல சுமார் 70 கோடி பட்டதாரிகளுக்கு முறையான நிரந்தர வேலை இல்லைன்னு உங்க டேட்டா சொல்லுது. நான் இந்த ஜிடிபி வளர்ச்சியை எப்படி பாக்குறேன்னா, சொல்லுங்க. பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஆனா உள்ள என்ஜினே இல்லாத ஒரு அழகான காரை போல பாக்குறேன். கார் பார்க்க பிரமாண்டமா இருக்கு, ஷோரூம்ல பழபழக்குது, ஆனா அது ஒரு இன்ச்சு கூட நகரலையே. 70 கோடி இளைஞர்களுக்கு நிரந்தர வேலை இல்லாதப்போ இந்த வேலைவாய்ப்பின்மைய அரசாங்கம் ஏன் இன்னும் ஒரு தற்காலிக பிரச்சனையாகவே ஏதோ இன்னைக்கு நாளைக்கு சரியாயிடுங்கிற மாதிரி பாக்குது? இதோட மெக்கானிசம் என்ன? இங்கதான் நாம ஜிடிபி கணக்கிடப்படும் முறைய கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் எதை வளர்ச்சின்னு காட்டுது? பங்குச்சந்தை வரலாறு காணாத உச்சத்தை தொடரத, பல ஆயிரம் கோடியில கட்டப்படுற புதிய நெடுஞ்சாலைகளை, அப்புறம் யூபிஐ மூலமா நடக்கிற கோடிக்கணக்கான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை. ஓ, ஓகே. இவை எல்லாமே உள்கட்டமைப்பு மற்றும் சேவைத்துறை சார்ந்தவை, உற்பத்தி துறை இல்ல. உதாரணத்துக்கு, ஒரு ஐடி கம்பெனியோ அல்லது ஒரு பெரிய கார்ப்பரேட்டோ ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி தங்களோட வேலையை ஆட்டோமேட் செய்றாங்கன்னு வச்சுப்போம். சரி. அவங்க லாபம் 3 மடங்கு அதிகரிக்கும். அதனால அவங்க ஷேர் வேல்யூ ஏறும், ஜிடிபி கணக்குல பெரிய நம்பர் கூடும். ஆனா அதே கம்பெனி அந்த டெக்னாலஜியால தங்களோட 50% ஊழியர்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆஹா, அப்போ பேப்பர்ல பார்த்தா கம்பெனி வளருது, ஜிடிபி ஏறுது, ஆனா நிஜத்துல 100 பேருக்கு வேலை போயிருக்கு. ஆக புள்ளி விவரங்கள்ல எண்கள் பெரிதாக தெரிவதால கீழே இருக்கிற இந்த வேலைவாய்ப்பு வெற்றிடம் ரொம்ப சாமர்த்தியமா மறைக்கப்பட்டு விடுகிறது. அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. இன்னொரு அதிர்ச்சியான தரவு உங்க நோட்ஸ்ல இருக்கு பாருங்க. இந்தியாவுல 90% வேலைவாய்ப்புகள் முறைசாரா துறையில தான், அதாவது இன்ஃபார்மல் செக்டார்ல தான் இருக்கு. 90%? ஆமா, ஒரு சின்ன கடையில வேலை செய்யறவங்கல இருந்து டெலிவரி பாய்ஸ் வரைக்கும் இதுல அடங்குவாங்க. இவங்களுக்கு பிஎஃப் கிடையாது, எந்த விதமான பணி பாதுகாப்பும் கிடையாது. ஒரு சின்ன பொருளாதார நெருக்கடி வந்தா கூட இவங்க வாழ்வாதாரம் மொத்தமா காலியாயிடும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இது. அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் உலகமே ஏஐ மற்றும் டேட்டா சயின்ஸ்னு நவீன தொழில்நுட்பங்களை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஊர்ல மாபெரும் திறன் இடைவெளி,
அதான் ஸ்கில் கேப் உருவாகிடுச்சு. நிறுவனங்கள் எதிர்பார்க்கிற திறனுக்கும் நம்ம கல்வி நிலையங்கள் வழங்குற திறனுக்கும் நடுவுல ஒரு பெரிய பள்ளமே இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப சிரிப்பு ஆனா அதே சமயம் ரொம்ப கோவம் வந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு இந்தியரின் தனிநபர் சேமிப்பும் தலா 30 லட்சமா இருந்தா நாடு ஒரே இரவில் வல்லரசாகிடும்னு ஒரு பொருளாதார கணக்கீடு உங்க நோட்ஸ்ல இருக்கு. படிச்சேன். இத கேட்ட உடனே நான் போய் என் பேங்க் அக்கவுண்ட செக் பண்ணேன். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணவே நான் கஷ்டப்படுறேன். இதுல எங்க இருந்து 30 லட்சம்? இது ஒரு அப்பட்டமான மாய இல்லையா? கண்டிப்பா. அது வெறும் கணித சாத்தியம் மட்டுமே. அந்த 30 லட்சம் என்பது ஒட்டுமொத்த தேசத்தின் செல்வத்தை மக்கள் தொகையால வகுத்து பார்க்கிற ஒரு தத்துவவார்த்த கணக்கீடு. நிஜத்துல அந்த செல்வம் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுதுங்கிற மெக்கானிசம் ரொம்பவே மோசமா இருக்கு. எப்படி? நாட்டின் 1% பெரும் பணக்காரர்களிடம் பெரும்பான்மையான செல்வம் குவிந்து கிடக்கும்போது சாமானிய மக்களோட வாங்கும் திறன் அதல பாதாளத்துல தான் இருக்கு. சரி, இத கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாப்போம். இந்த விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இதை யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு பக்கம் என்ஜின் இல்லாத கார் மாதிரி பொருளாதாரம் நிக்குது, 70 கோடி பேருக்கு வேலை இல்ல, பொருளாதார முரண்பாடுகள் இவ்வளவு வெளிப்படையா உச்சத்துல இருக்கு. ஆனா மக்கள் ஏன் இத பத்தி கேள்வி கேட்கறதே இல்ல? அதுதான் பெரிய கேள்வியே. ஏன் ரோட்டுக்கு போராடல? இத மறைக்கத்தான் அரசியல்வாதிகள் ரொம்ப தந்திரமா உணர்வுபூர்வமான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்களா? நீங்க கொடுத்திருக்கிற நோட்ஸ்ல சமூக அரசியல் களத்தை பத்தி சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது மொழியும் நலத்திட்டங்களும் எப்படி அரசியல் திசை திருப்பல் கருவிகளா பயன்படுத்தப்படுதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது. இத சற்று பரந்த கோணத்துல நாம பகுப்பாய்வு செஞ்சோம்னா பொருளாதார உண்மைகள்ல இருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்ப கலாச்சார மற்றும் அடையாள அரசியலை விட சிறந்த ஆயுதம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்கிறது புரியும். நீங்க கொடுத்த சோர்ஸ்ல நார்த் இந்தியாவோட மொழிகள் பத்தின ஒரு டேட்டா இருக்கு, அத பாருங்க. ஆமா, பார்த்தேன். வட இந்தியாவுல போஜ்புரி, மைதிலி, மார்வாரின்னு பல தொன்மையான கோடிக்கணக்கான மக்கள் பேசின வட்டார மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு இந்தி அப்படிங்கிற ஒற்றை அடையாளத்துக்குள் கரைக்கப்பட்டு வருது. ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற முழக்கத்தோட உண்மையான பின்விளைவு இதுதானா? அடிப்படை யதார்த்தம் என்னவென்றால் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இப்ப இருக்கிற நிர்வாக அமைப்புக்கு ஒரு பெரிய சவாலா பார்க்கப்படுது. பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். கரெக்ட். ஆனா ஒரே மொழி ஒரே அடையாளம்னு மாத்திட்டா அரசியல் ரீதியா வாக்கு வங்கிய ஒருங்கிணைக்க அது ரொம்ப வசதியான ஒரு கருவியா மாறிடும். அதனால பிராந்திய மொழிகளோட தனித்துவத்தை மெல்ல மெல்ல மறக்கடிக்கிறாங்க. மக்கள் தங்களோட அடையாளத்தை காப்பாத்துற உணர்ச்சி போராட்டத்துல பிஸியா இருக்கும்போது பொருளாதார பிரச்சனைகளை பத்தி கேள்வி கேட்க மறந்துடுறாங்க. வாவ், இது ரொம்பவே நுட்பமான ஒரு அரசியல் வியோகம். சரி, நார்த் இந்தியாவில மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா நாம சவுத்துல குறிப்பா தமிழ்நாட்டின் பக்கம் கவனத்தை திருப்புனா அங்கே விவாதமே வேற மாதிரி இருக்கு. இலவச அரிசி, மதிய உணவு, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு. இத சிலர் இலவசங்கள்னு விமர்சிக்கிறாங்க, சிலர் சமூக நீதின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வடக்கில் மொழிய வச்சு எப்படி மக்களை திசை திருப்புனாங்களோ அதே மாதிரிதான் தெற்கில் கட்சிகளுக்கு இடையேயான கடுமையான போட்டியினால் மட்டுமே இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. ஒரு கட்சி லேப்டாப் கொடுத்தா அடுத்த கட்சி ஸ்மார்ட் போன் தரங்கிறது வெறும் போட்டி அரசியல் மட்டும்தானே? இதுவும் ஒரு வகையான திசை திருப்பல் தானா? இங்க நாம ரொம்ப நடுநிலையா இந்த தரவுகளை அனலைஸ் பண்ணணும். இதுக்கு கண்டிப்பா 2 பக்கங்கள் இருக்கு. முதல்ல இந்த நலத்திட்டங்களுக்கு பின்னால இருக்கிற வரலாற்று பின்னணியை பார்க்கணும். இதுக்கு ஒரு ஆழமான சமூக நீதி மற்றும் திராவிட அரசியலின் அடித்தளம் இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஓகே. பல தலைமுறைகளா ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் இந்த திட்டங்கள் பெரிய பங்கு வகிச்சிருக்கு. ஒரு குழந்தை வேலைக்கு போறதை தடுத்து பள்ளிக்கூடத்துக்கு வரவழைக்க மதிய உணவு திட்டம் ஒரு மாபெரும் கருவியா இருந்துச்சு. அதே மாதிரி பெண்களை பொருளாதார ரீதியா சுதந்திரமாக்குவதில் இந்த இலவச பேருந்து பயணம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு நிமிஷம், நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது வெறும் கவர்ச்சி திட்டங்கள் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு சமூக பொருளாதார தர்க்கம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நான் முன்னாடி கேட்ட அந்த போட்டி அரசியல், அதை நம்ம நிராகரிக்க முடியாதே. நான் அதுக்கு தான் வர்றேன். ஆரம்பத்துல இந்த திட்டங்களோட நோக்கம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதாகவே இருந்தது. அதுல வெற்றியும் கண்டாங்க. ஆனா நீங்க கேட்ட அந்த போட்டி அரசியல் அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம நிராகரிக்கவே முடியாது. இன்னைக்கு தேர்தல் களத்துல வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயம் வரும்போது கட்சிகள் ஒருவரை ஒருவர் மிஞ்ச பார்க்கும் வகையில தான் திட்டங்களை வடிவமைக்கிறாங்க. ஆமா,
அது வெளிப்படையாவே தெரியுது. பொருளாதார லாஜிக்கை விட எப்படி மக்களை ஈர்க்கலாங்கிறது தான் இப்போதைக்கு பிரதானமா இருக்கு. மக்களோட உண்மையான நிரந்தரமான பொருளாதார மேம்பாட்டை விட, அதாவது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை விட, மதம், தேசியம் அல்லது இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் சார்ந்த உணர்ச்சிகள் மக்களை எப்படி ஈர்க்குது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மக்கள் ஏன் இவ்வளவு எளிதா இந்த உணர்ச்சி வலைகள்ல சிக்குகிறாங்க? லாஜிக்கா யோசிக்கிற திறனை நாம எங்க தொலைச்சோம்? சமூக வலைதளங்கள்ல தங்களுக்கு பிடித்த கருத்துக்களை மட்டுமே திரும்ப திரும்ப பார்க்கிற எக்கோ சேம்பர்ஸ் பிடியில ஏன் நாம அத்தனை பேரும் விழுகிறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கான விடையை தேடி நீங்க அனுப்புன நோட்ஸ்ல நான் அடுத்த பகுதிக்கு போனேன். அப்போதான் தெரிஞ்சது, இதற்கான விதை வேற எங்கேயும் போடப்படல, நாம படிச்ச நம்ம பள்ளிக்கூட வாசல்ல தான் போடப்பட்டிருக்குன்னு. மிக சரியான இடம். இங்கதான் தந்தை பெரியார் போன்ற அறிஞர்கள் வலியுறுத்திய சுயத்தேடல், அதாவது ரேஷனலிசம், எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சமூகத்துல காணாம போயிருக்குங்கிறது புரியுது. எந்த ஒரு தகவலையும் அது எவ்வளோ பெரியாள் சொன்னாலும் தர்க்க ரீதியாக சிந்தித்து பார்க்கும் திறனை நாம இழந்து வர்றோம். அதற்கு முழு முதல் காரணம் நமது கல்வி முறைதான். நம்ம கல்வி முறையை அதை நினைச்சாலே எனக்கு ஒரு வினோதமான ஒப்பீடு தான் தோணுது. இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, உலகமே நம்ம உள்ளங்கையில இருக்கு. ஆனா நாம நம்ம குழந்தைங்களை இன்னும் வெறும் கால்குலேட்டர்களாக மாற்றுறதுக்கு தான் பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். நம்ம கல்வி முறை இன்னும் பழைய தொழிற்சாலை தேவைகளுக்காக, அதாவது இண்டஸ்ட்ரியல் எராவில் எப்படி தொழிலாளிகளை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அங்கே பின்பற்றுவது மட்டுமே போதிக்கப்படுது, கண்டுபிடிப்பது அல்ல. மாணவர்கள் வெறும் மதிப்பெண் வாங்குற இயந்திரங்களா, மனப்பாடம் செய்யற கிளிப்பிள்ளைகளா மாத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இதை இன்னும் ஆழமா பார்க்கணும். வகுப்பறைகள்ல தர்க்க ரீதியான விவாதங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுது. ஆனா இதுக்கு நம்ம ஆசிரியர்களை மட்டுமே குறை சொல்லிட முடியாது. அங்க இருக்கிற அமைப்பு அப்படி. அதிகார படிநிலை, ஒரு டீச்சருக்கு இருக்கிற தாங்க முடியாத பணிச்சுமை, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் உங்களுக்கு ஒருவித உளவியல் பயமும் இருக்கு. பயமா? என்ன பயம்? டெக்னாலஜி மேல இருக்கிற பயமா? ஆமாம், குறிப்பா அறியாமை குறித்த பயம். இன்னைக்கு யூடியூப் வழியாவும் இணையம் வழியாவும் AI, ChatGPT போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து மாணவர்களுக்கு தங்களை விட அதிகம் தெரிந்திருக்குமோ என்ற அச்சம் பல ஆசிரியர்களுக்கு இருக்கு. ஓஹோ, அந்த ஈகோ பிரச்சனை. ஆமா, வகுப்பறைங்கிறது ஒரு ஆசிரியர் மாணவர் அதிகார அமைப்பு. தங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி ஒரு பையன் வகுப்புல கேள்வி கேட்டா தன்னோட அதிகாரம் குறைந்து விடுமோ என்ற அச்சத்தால அந்த விவாதத்தையே ஆரம்பத்திலே தடுத்து நிறுத்திடுறாங்க. அமைதியா உட்காரு, சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படின்னு சொல்லிடுறாங்க. இது எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. ஒரு பக்கம் சென்னை IIT ஸ்வயம் தளம் வழியாக 2027-28 வேலைவாய்ப்பு சந்தைக்காக 3 புதிய AI கல்வி திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அரசாங்க லெவல்ல பெரிய பெரிய கோர்ஸ்கள் வருது. ஆனா மறுபக்கம் நமது அடிப்படை பள்ளிக்கூடங்கள் இந்த கேள்விகளையே எதிர்கொள்ள தயங்குது. ஒரு சின்ன கேள்வி சிந்திக்கவே அனுமதிக்கப்படாத, ஏன் சிந்திக்கும் திறனே இல்லாத இந்த குழந்தைங்க நாளைக்கு இணையத்துல வர்ற டீப் ஃபேக்ஸ் வீடியோக்களையும் பொய் செய்திகளையும் பார்த்தா அப்படியே நம்பி ஏமாந்து போவாங்க இல்லையா? கண்டிப்பா ஏமாறுவாங்க. தங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதி ஒரு பொய்யான வீடியோல பேசினா கூட அது நிஜம்னு நம்பி ஓட்டு போடுவாங்களே, இவங்க எப்படி எதிர்காலத்தை எதிர்கொள்வாங்க? இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை. சொல்லப்போனா இது ஒரு திட்டமிட்ட அமைப்பியல் குறைபாடு என்றே நான் சொல்வேன். ஏன் அரசாங்கங்கள் கொள்கை ரீதியான விவாதங்களை பள்ளிகளில் வளர்ப்பதில்லை தெரியுமா? ஏன்? இதோட மெக்கானிசமா நம்ம புரிஞ்சுக்கணும். தற்போதைய பொருளாதார இயந்திரத்திற்கு சிந்தனை திறன் மிக்க அரசாங்கத்தின் கொள்கைகளை எதிர்த்து கேள்வி கேட்கும் மக்கள் தேவையில்ல. அவங்களுக்கு தேவையானது தாங்கள் சொல்ற தொழில்நுட்பத்தை எந்த கேள்வியும் கேட்காம செயல்படுத்துற வெறும் வேலையாட்கள் மட்டுமே. ஓ மை காட்! பகுத்தறிவுள்ள ஒரு சமூகம் உருவானா அது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறிவிடும். அதனாலதான் கல்வி முறையை இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. ஆக நம்ம எல்லாரையும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சு சிந்திக்க விடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நாம இங்க உட்காந்துகிட்டு மொழிக்காகவும் இலவசங்களுக்காகவும் மனப்பாட கல்விக்காகவும் அடிச்சிட்டு இருக்கும்போது உலகம் நமக்காக காத்துட்டு இருக்க போறதில்ல. நிச்சயமா இல்ல. உலக பொருளாதாரம் ஜெட் வேகத்துல மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஆழமான தேடல்ல நீங்க கொடுத்திருக்கிற கடைசி செட் ஆஃப் சோர்சஸ், அதாவது உலகளாவிய நிதி பாய்ச்சல், அத பாக்கும்போது எனக்கு நிஜமாவே தலை சுத்துது. நீங்க சரியா சொன்னீங்க. நாம உள்ளூர் பிரச்சனைகள்ல முடங்கி கிடக்கும்போது உலகம் எவ்வளோ பிணைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு சமீபத்திய தரவுகள் சிறந்த உதாரணம். உலக வங்கியின் அங்கமான IFC இந்தியாவுல தனது முதலீட்டை 2030க்குள் ஆண்டுக்கு $10 பில்லியன், அதாவது சுமார் 1000 கோடி டாலராக உயர்த்த திட்டமிட்டுள்ளதா அவங்க நோட் சொல்லுது. இது சாதாரண விஷயம் இல்ல. $10 பில்லியன், அது மிகப்பெரிய தொகை.
இந்த பணத்தை அவங்க எந்த துறையில முதலீடு செய்ய போறாங்க? குறிப்பா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி, உள்கட்டமைப்பு மற்றும் சிறு குறு தொழில்கள், அதான் எம்எஸ்எம்இ. இந்த துறைகள்ல வர்ற முதலீடு இந்தியாவின் வளர்ச்சியில ஒரு மாபெரும் பாய்ச்சலாக இருக்கும். ஆனா இங்க தான் நாம உலக அரங்கில் நடக்கும் வேறு சில விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்க்கணும். சொல்லுங்க. இந்த ஐஎஃப்சி முதலீட்டை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மறுபுறம் அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு பாருங்க. சீனாவிலிருந்து வரும் மலிவான சூரிய மின் தகடுகளுக்கு, அதாவது சோலார் பேனல்ஸ்க்கு அமெரிக்கா மிக அதிகமான இறக்குமதி வரியை விதிச்சிருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பம். அமெரிக்கா ஏன் அப்படி செய்யணும்? ஒரு பக்கம் சீனாவிட இருந்து ரொம்ப கம்மியான விலைக்கு சோலார் பேனல்கள் கிடைச்சா அது அமெரிக்கர்களுக்கு லாபம் தானே. மலிவா கிடைச்சா வாங்கிட்டு போக வேண்டியதானே, ஏன் வரி போடுறாங்க? பார்வைக்கு நீங்க சொல்ற மாதிரி லாபமா தெரியும். ஆனா இதோட மெக்கானிசம் வேற. ஒரு ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து எல்லா பொருளையும் நஷ்டத்துக்கு வித்தா உள்ளூர்ல இருக்கிற சின்ன கடைகள் எல்லாம் இழுத்து மூடிடுவாங்க இல்லையா? ஆமா, உண்மைதான். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் வச்சதுதான் சட்டம். அதே மாதிரிதான் இதுவும். அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தியை காக்க நினைக்குது. மலிவான சீன பொருட்களால அமெரிக்க நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமா நஷ்டம் அடைவது தடுக்கிறாங்க. மேலும் எரிசக்தி மாதிரியான மிக முக்கியமான துறையில சீனாவை மட்டுமே சார்ந்திருப்பதை குறைக்க அவங்க விரும்புறாங்க. ஓ, சோ இது ஒரு பாதுகாப்பு தந்திரம். ஆமா, அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றாம சீனாவுல தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு எதிராக இந்த வரியை ஒரு புவிசார் அரசியல் கருவியா, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்துறாங்க. ஓஹோ, அப்படி என்றால் இது வெறும் வியாபாரம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய செஸ் கேம். அமெரிக்கா சீனாவை தடுக்க வரி விதிக்கிறது, இன்னொரு பக்கம் உக்ரைன் திவாலாகாம இருக்கவும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்காகவும் ஐரோப்பிய ஒன்றியம் சுமார் 10 லட்சம் கோடி நிதியை உக்ரைனுக்கு கொடுக்குது. கரெக்ட். எழுகிறது. ஒரு பக்கம் $10 பில்லியன் வாய்ப்பு நம்ம கதவை தட்டுது. ஆனா அதை பயன்படுத்திக் கொள்ள நாம ஆரம்பத்துல பேசின அந்த 70 கோடி இளைஞர்களுக்கு தேவையான தர்க்க சிந்தனையும் ஏஐ திறனும் நம்மிடம் இருக்கிறதா? அதுதான் நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பேசின அந்த அஸ்திவாரம். உலகளாவிய நிகழ்வுகள் எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன அப்படிங்கிறத பாருங்க. அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தினாலோ அல்லது உக்ரைன்ல போர் நடந்தாலோ உலகத்துல இருக்கிற முதலீடுகள் எல்லாம் தங்களை தற்காத்துக்க பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்கின்றன. அதாவது அமெரிக்க டாலரை நோக்கி. ஆமாம். இதனாலதான் நம்ம ஊர்ல ஒண்ணுமே நடக்கலைனா கூட அமெரிக்க டாலரின் மதிப்பு 94 ரூபாயை தாண்டி செல்லுது. வெளிநாட்டிலிருந்து வரும் இந்த ஐஎஃப்சி முதலீடுகள் எல்லாம் இந்தியாவில் வெற்றிகரமா மாறணும்னா நம்ம இளைஞர்களிடம் திறன் மேம்பாடு, அதாவது அப்ஸ்கில்லிங் மிக மிக அவசரம். வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, அப்படிதானே? நிச்சயமா ஒன்றும் பண்ண முடியாது. தர்க்க ரீதியான சிந்தனையும் புதிய தொழில்நுட்பங்களை கத்துக்கிற ஆர்வமும் இல்லைனா இந்த $10 பில்லியன் முதலீடும் நமக்கு பயன்படாத வெறும் எண்களாகவே சுருங்கிவிடும். ஆக நீங்க அனுப்பி வச்ச அந்த நோட்ஸ்ல இருக்கிற எல்லாமே ஒண்ணுக்கொன்னு ரொம்ப ஆழமா தொடர்புடையது. ஒரு என்ஜின் இல்லாத கார் மாதிரி இருக்கிற வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சியில தொடங்கி மக்களோட கவனத்தை திசை திருப்ப அரசியல்வாதிகள் பயன்படுத்துற மொழிகளின் அரசியல் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த விவாதம் வரை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியா மக்கள் ஏன் இவ்ளோ எளிதா ஏமாறுகிறார்கள் என்பதற்கு பள்ளிகளில் முடக்கப்பட்ட விமர்சன சிந்தனைதான், அந்த ரேஷனலிசம் இல்லாததுதான் காரணம் என்பதை உணர்ந்தோம். இறுதியில இந்த சிந்தனை முடக்கத்தால நம்ம வாசல்ல வந்து நிக்கிற உலகளாவிய நிதி பாய்ச்சல் மற்றும் ஏஐ தொழில்நுட்ப வாய்ப்புகளை நாம எப்படி தவறவிட போறோம் என்பதையும் ஆழமாக பார்த்துட்டோம். எல்லாம் ஒரு முழுமையான சுழற்சியா வந்து நிக்கிறதை இப்ப நீங்க உணரலாம். ஒரு ஊர்ல நடக்கிற பொருளாதார கொள்கையிலிருந்து நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல நடக்கிற வகுப்பறை விவாதங்கள் வரை அனைத்தும் ஒரு பிரிக்க முடியாத சங்கிலி தொடர்தான். இப்போ இந்த ஆழமான விவாதத்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியம், ஏதோ உலகத்துல நடக்குது நமக்கென்னன்னு நாம போக முடியாது, உங்க வரிப்பணம் எப்படி செலவிடப்படுகிறது என்பதை கேள்வி கேட்பதில் தொடங்கி எந்த தரவையும் கண்ண மூடிக்கொண்டு அப்படியே நம்பாமல் தர்க்க ரீதியா ஆராய்வது வரை உங்கள் பங்கு இதுல ரொம்ப பெருசு. ஆமா, கண்டிப்பா. உணர்ச்சி வசப்படும் அரசியல் கூட்டத்திலிருந்து உங்களோட சொந்த பகுத்தறிவு மற்றும் தனிநபர் நுண்ணறிவை வளர்த்துக் கொள்வது உங்களோட தனிப்பட்ட எதிர்காலத்திற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இப்போ நீங்க நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. அஸ்திவாரம் இல்லாமல் கட்டப்படும் வீட்டை போன்ற ஒரு பொருளாதாரத்துல உங்க சிந்தனை திறன்தான் உங்களை காப்பாற்றப் போகிற ஒரே தூண். ரொம்ப சரியா சொன்னீங்க. உணர்ச்சிகளை தாண்டி தர்க்க ரீதியாக சிந்திக்கும் ஒவ்வொரு குடிமகனும் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் ஒரு சரியான திசையை நோக்கி நகர்த்த முடியும் என்பதுதான் இன்னைக்கு நாம இந்த தரவுகள்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். உண்மையாகவே இந்த ஆழமான தேடலை முடிக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துகிற ஒரு கேள்வியை உங்களின் சிந்தனைக்கே விட்டுச் செல்கிறேன்.
இன்னைக்கு ஒரு மாணவன் தன் சந்தேகங்களை தான் படிக்கிற ஸ்கூல்ல இருக்கிற ஆசிரியரிடம் கேட்பதை விட ஒரு ஏஐயிடம் கேட்டு தெளிவு பெறும் காலம் வந்துடுச்சு. வந்துருச்சு. ஆமா. அப்படியானால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான பிரச்சாரங்களை இன்னும் துல்லியமா உருவாக்க இதே ஏஐயை பயன்படுத்துவாங்களா? அல்லது இந்த அரசியல்வாதிகளின் தேவையே இல்லாத அளவுக்கு மக்களுக்கு தேவையான தர்க்க ரீதியான தீர்வுகளை வழங்கும் ஒரு நடுநிலையான அமைப்பா ஏஐ மாறுமா? சிந்தித்து பாருங்கள். உங்க பகுத்தறிவுக்கு வேலை கொடுங்கள். மீண்டும் இதுபோல இன்னொரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.